வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிற்கு எதிரான பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் சர்ச்சையானது. அவர் பல விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார் இந்தியாவுக்கு எதிராக. முதலாவது வந்துட்டு சீக்கியர்கள் இங்கே வந்துட்டு தலையில் தலைப்பாகை அணியிறதுக்கும் கையில் காப்பு கட்டுறதுக்கும் அவர்களுக்கான அந்த உரிமை அப்படின்றது இல்லாமல் இருக்குது. பயந்து பயந்து தான் செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. காலிஸ்தான் ஆதரவாளர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அதற்கு ராகுலினுடைய கருத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ரெண்டாவது, சீனா தான் வந்துட்டு வேலைவாய்ப்பின்மையை ரொம்ப சிறப்பாக கையாளுறாங்க. அந்த நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அப்படின்றதே கிடையாது. ஸோ இந்தியா, அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிஸ் கூட வேலைவாய்ப்பு பிரச்சனையில் வந்துட்டு ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை தூக்கி பிடித்து இந்தியாவை வந்துட்டு மட்டமாக பேசியிருந்தார். அண்ட் அடுத்தது மூன்றாவது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அமெரிக்காவினுடைய ஒரு எம்பி ஒருத்தரை சந்தித்து பேசியிருந்தார். அந்த எம்பி இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர். அவரை சந்தித்த பேசியிருந்த புகைப்படங்கள், வீடியோஸ் எல்லாமே வெளிவந்திருந்தது. இல்ஹான் ஓமர் இவர் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா 370 ஆர்டிக்கிளை நீக்கிய பொழுது அதை மிக கடுமையாக எதிர்த்தவர். அதற்கு எதிராக தீர்மானம் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர். அந்த நேரத்தில் நாட்டினுடைய பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது அதை புறக்கணித்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை போய் பார்த்தவர். பாகிஸ்தானினுடைய பிரதமராக இருந்த இம்ரான் கானை நேரில் சந்தித்தவர். ஸோ இப்படி இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர், பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட ஒரு பர்சனோட இவருக்கு என்ன சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக ஊடகங்கள் இதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இதை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை பண்ணியிருந்தாங்க. மோடியை, ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சிக்கிறது வேறு, நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்குறது வேறு அப்படின்றது அதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது சமீபத்தில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஜம்மு காஷ்மீரில் யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அங்கே தேர்தல் நடந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்கை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அந்த எம்பியோட ரகசிய சந்திப்பு, அந்த புகைப்படங்கள் வெளில வந்தது. இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வாக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் அவரோட சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் சமீபத்தில் வந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்குது. ஸோ இதுதான் அவருடைய நோக்கம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பலமுறை சொல்லியிருந்த மாதிரி ராகுலை யாரோ தவறாக வழி நடத்துகிறாங்க. ஸோ வாக்கு வேணும் அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும்னாலும் அரசியல்வாதிகள் போவாங்க. ஆனால் தேசத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்றது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்கான தீர்ப்பை கண்டிப்பாக வழங்குவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.